ஆன்லைன்ல இப்படி ஒரு பிக்சர் சுத்திட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான அந்த புரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. டூமா நம்ம ஆர்டிஜே இந்த லுக்ல தான் வரப்போறான்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு பிக்சர் சுத்திட்டு இருக்கு. எல்லாருமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் ஒரு டக்குன்னு டவுட் ஆயிடுச்சுங்க. பிகாஸ் இப்போ லேட்டஸ்டா நம்ம வாங், சைக்ளாப்ஸ் அண்ட் மேக்னெட்டோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் கிடைச்சிருந்துச்சு. ஷூட்டிங் கொஞ்சம் ஹெவியா தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த லுக்கா பார்த்தா டாக்டர் டூ மாதிரியே இல்லையாடா. வயசான அயன்மேன் சூட்டுக்கு துப்பட்டா மாட்டி விட்டுருக்காங்க. செஸ்ட்லாம் ஆர்க் ரியாக்டர் வேற இருக்குங்க. மாஸ்கை காணவே காணோம். டாக்டர் டூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வருது. வயசான ஒரு அயன்மேன் வேரியன்ட் தான் டாக்டர் டூமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்லேயே இருக்காங்க பசங்க. என்ன கேட்டிங்கன்னா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல் காமிக் அக்யூரேட் சூட் தான் கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் டாக்டர் டூமுக்கு இந்த மாதிரி சூட் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ பாசிபிளி இந்த லுக் இந்த பிக்சருங்கிறது ஃபேக்காக இருக்கலாம். நிறைய இன்சைட் ரிப்போர்ட்டர்ஸும் இதை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே டாக்டர் டூமோட அந்த ஃபுல் லுக்குங்கிறது ஃபைனலைஸ் பண்ணப்படலையாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஆர்டிஜே அந்த கான்செப்ட் ஆர்ட்ல ரிலீஸ் பண்ண டாக்டர் டூமோட லுக்கும் அவ்வளோவா நல்லா இல்லை. ஆர்டிஜோட அந்த ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணியே திருவன் ஒத்த கால நிற்கிறாங்க. மாஸ்கை கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க போல. புதுசாக ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப யோசிக்காம காமிக் அக்யூரேட்டாக கொடுக்குறா அதுவே போதும் எனக்கு தோணுது. இந்த சூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது படத்தில் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்கள் ஏதாச்சும் மறக்க வைக்கலாமா பண்ணுங்க. எனக்கு என்னமோ ஃபேக்குன்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது?